வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கேமிங் லேப்டாப்னுடைய ரிவ்யூ. இது வந்து டெல்லினுடைய G3 2019 வருஷத்துக்கான புதிய மாடல் லேப்டாப். இது என்னடா 2020 வருஷம் ஆச்சு, இவன் என்ன 2019 வருஷம் மாடலை ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்பதான் இந்தியாவுக்கு வந்திருக்கு. வந்த உடனே நான் ரிவ்யூ போடுறேன். லேப்டாப் எப்படி இருக்குன்னு பாருங்க. உங்களுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ்லாம் இந்த லேப்டாப்ல இருந்துச்சுன்னா நீங்க வாங்கலாம். சரி, முதல்ல டிசைன்ல இருந்து ஆரம்பிப்போம். இந்த டெல் G3 பார்க்கறதுக்கு கேமிங் லேப்டாப் மாதிரியே இல்ல. யூசுவலா அந்த கேமிங் லேப்டாப்ஸ்லாம் பாத்தீங்கன்னா RGB லைட் சைட்ல ஃப்ரண்ட்ல எங்கெங்க கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா RGB லைட் போட்டிருப்பாங்க. இதுல அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஃபேன்சியான டிசைன்லாம் கிடையாது. ரொம்ப நீட்டான ரிஃபைன்டான ஒரு பிசினஸ் லுக் இதுல இருக்கு. முழுக்க பிளாஸ்டிக்கால பண்ணப்பட்ட ஒரு லேப்டாப் இருந்தாலும் ரொம்பவே சாலிடா இருக்கு. அந்த லிட்டை திறக்கிறதுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தான ஆப்ரேஷனாக இருக்குது. லிட்டை திறந்த உடனே மேலே 15 இன்ச் ஃபுல் HD டிஸ்பிளே நீங்கள் பார்க்கலாம். பிளாக் கலரில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. சுற்றி எங்கெங்கே சான்ஸ் கிடைக்குதோ அங்கெல்லாம் வந்து ப்ளூ கலரில் லைன் போட்டிருக்காங்க. அதுக்கு பேர் ஆக்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. இந்த டெல் G3னுடைய சைடில் இருக்கிற போர்ட்ஸ்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் இன்புட்டுக்கான ஒரு சாக்கெட் இருக்குது. அப்புறம் USB Type-C போர்ட், HDMI அவுட் போர்ட், அப்புறம் ஒரு USB Type-A போர்ட், ஈத்தர்நெட் கேபிளுக்கான ஒரு போர்ட், அப்புறம் ஹெட்ஃபோன் ஜாக்குக்கான ஒரு போர்ட் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு SD கார்டு ரீடர், 2 USB Type-A போர்ட்ஸ், அப்புறம் கென்சிங்டன் லாக்குக்கான ஒரு போர்ட் இருக்கு. இந்த டெல் G3னுடைய மொத்த வெயிட்டே 2.4 kg. பவர் பட்டன் இருக்கு. அந்த பவர் பட்டன் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் கூட. ஸோ நீங்க ஆன் பண்ணும்போதே கூடவே சேர்த்து உங்க ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் ரெஜிஸ்டர் ஆகிட்டு டக்குன்னு ஓப்பன் ஆயிடுது. அப்படி நீங்க ஃபிங்கர் பிரிண்ட் ரெஜிஸ்டர் பண்ணாட்டியும் ஃபேஸ் அன்லாக் இதுல இருக்கு. ஸோ கேமரா வச்சிருக்காங்க. அந்த கேமரா வந்து உங்க ஃபேஸ் ரெகக்னைஸ் பண்ணி லேப்டாப்பை அன்லாக் பண்ணிடுது. சரி, இப்போ அன்லாக் பண்ணி நம்ம முதல்ல லேப்டாப் யூஸ் பண்ணுறப்போ டிஸ்பிளே தான் முதல்ல பார்ப்போம். டிஸ்பிளே எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 15.6 இன்ச் ஃபுல் HD டிஸ்பிளே. இது டச் எல்லாம் கிடையாது. ஆனால் டிஸ்பிளே ரொம்ப பிரைட்டான டிஸ்பிளேயா இருக்கு. கலர்ஸ் நல்லா வைப்ரண்டா இருக்கு. முக்கியமான விஷயம், கான்ட்ராஸ்ட் நல்லா டீப்பா இருக்கிறனால பிளாக் லெவல்ஸ் அருமையா இதுல இருக்கு. கேமிங் விளையாடுறதா இருக்கட்டும், படம் பார்க்கறதா இருக்கட்டும், எந்த ஒரு கண்டென்ட் கன்சியூம் பண்றதுக்குமே இந்த லேப்டாப்பினுடைய டிஸ்பிளே அருமையான ஒரு டிஸ்பிளேயா இருக்கு. சரி, அந்த கண்டென்ட் கன்சியூம் பண்றப்போ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஸ்பீக்கர்ஸ் ரொம்ப லவுடா இருக்கு. கிறிஸ்ப் அண்ட் கிளியர் ஆடியோ அவுட்புட் இந்த ஸ்பீக்கர் மூலமா உங்களுக்கு கிடைக்குது. ஹார்ட்வேரை பொறுத்த மட்டும் இந்த டெல் G3 வந்து நீங்க டெல்லுடைய வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கான்ஃபிகரேஷன்ல 60,000 இருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி கொடுத்திருக்காங்க. அதாவது 63,000 ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகிற பேசிக் வேரியன்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா i5 ப்ராசஸர்ல 1050 கிராபிக்ஸ் கார்டு ஓடிட்டு இருக்கு. 8GB RAM மற்றும் 512GB ஸ்டோரேஜ். அப்படியே படிப்படியா மேல போய் டாப் எண்ட் வேரியன்ட் பாத்தீங்கன்னா i7 ப்ராசஸர்ல RTX 2070 GPU ஓட 16GB RAM மற்றும் 512GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொண்ட அந்த வேரியண்டோட விலை பார்த்தீங்கன்னா 1,46,000 ரூபாய். நமக்கிட்ட ரிவ்யூக்கு வந்தது i7 ப்ராசஸர் தான். இதுல வந்து 1650 கிராபிக்ஸ் கார்டு போட்டிருக்காங்க. இது எல்லாத்துக்கான விலை பட்டியல் ஸ்கிரீன்ல வரும், பாத்துக்கங்க. இந்த டெல் G3 வந்து ஒரு கேமிங் லேப்டாப். ஸோ இதுல வந்து கேம் விளையாண்டு பார்க்கறதா ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய கேம்ஸ் விளையாண்டு பார்த்ததுல எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 to 40 frames per second கிடைக்குது ஆவரேஜா. CPU கிளாக் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ஆவரேஜா ஒரு 2.8 GHz வரைக்கும் காமிக்குது. ரொம்ப இன்டென்சிவா ரொம்ப நேரம் விளையாண்டோம்னா CPU டெம்பரேச்சர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 79 வரைக்கும் எனக்கு போச்சு. GPU டெம்பரேச்சர் 66 வரைக்கும் போச்சு. லேப்டாப் தரத்துல இதெல்லாம் நார்மலான ஒரு டெம்பரேச்சர் தான். பட் டெம்பரேச்சர் இவ்வளவுக்கு ஹை ஆனாலும் எங்கேயுமே த்ராட்டலிங் இல்லாம ரொம்ப ஒரு ஸ்மூத்தான கேமிங் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிச்சு. கேமிங்க்கு மட்டும் இல்ல, இந்த லேப்டாப் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ப்ரொடக்ஷன் லேப்டாப்பா கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு வீடியோ எடிட்டிங் லேப்டாப்பா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ எடிட்டிங்கா இருக்கட்டும், போட்டோ எடிட்டிங்கா இருக்கட்டும், இல்ல அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய ஆபீஸ் அப்ளிகேஷன்ஸா இருக்கட்டும், எல்லாமே இந்த லேப்டாப்ல ரொம்ப ஸ்மூத்தா ரன் ஆகுது. இந்த டெல் G3ல கீபேட் பாத்தீங்கன்னா ப்ளூ கலர்ல பேக்லைட் கீபேட் கொடுத்திருக்காங்க. பேக்லைட் யூஸ் பண்ணாத நேரத்திலையும் இதுல இருக்கிற எழுத்துக்கள்லாம் கான்ட்ராஸ்ட் நல்லா இருக்கிறதுனால கிளீனா தெரியுது. அதே நேரத்துல இருட்டான இடத்துல நீங்க லேப்டாப் யூஸ் பண்ண போது அந்த பேக்லைட் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, டைப் பண்றதுக்குமே நல்ல ஒரு ஃபீல் கிடைக்குது. அந்த கிளிக்கிங் ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப திருப்திகரமா இருக்கு. டைப் பண்றப்போ ஃபாஸ்டா டைப் பண்ண முடியுது. ட்ராக் பேடுமே இதுல வந்து விண்டோஸ் ப்ரெஷன் டிரைவர் யூஸ் பண்ணதுனால ரொம்ப அக்யூரேட்டா இருக்கு. எல்லா விதமான ஜெஸ்டர் கண்ட்ரோலும் இந்த ட்ராக் பேட்ல கொடுத்திருக்காங்க. இந்த டெல் G3 விண்டோஸ் 10ல ரன் ஆயிட்டு இருக்கு. டிஃபால்ட்டா ஒரு சில டெல் அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்திருக்காங்க. அதுல முக்கியமான அப்ளிகேஷன் என்னன்னா ஏலியன்வேர் கமாண்ட் சென்டர். இந்த ஏலியன்வேர் கமாண்ட் சென்டர் மூலமா இந்த டெல் G3 பல கான்ஃபிகரேஷன் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். கிளாக் ஸ்பீடை மாத்திக்கலாம். டெம்பரேச்சர் இல்லாட்டி GPU CPU கன்சம்ஷன்லாம் எப்படி இருக்கு அப்படி நீங்க கண்காணிச்சுக்கலாம். கேம் விளையாடுறப்போ ஆடியோ வந்து உங்களுக்கு சரௌண்ட் ஆடியோ வேணுமா, இல்ல உங்களுக்கு எந்த மாதிரி ஆடியோ வேணும் அப்படிங்கறது நீங்க துல்லியமா நீங்க இதுல கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஆடியோட குவாலிட்டி ஆகட்டும், வீடியோட குவாலிட்டி ஆகட்டும், இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த ஏலியன்வேர் கமாண்ட் சென்டர் மூலமா நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பேட்டரி லைஃப்னு பார்த்தோம்னா இந்த டெல் G3ல இருந்து 6 hours வரைக்கும் பேட்டரி லைஃப் கிடைக்குது ரெகுலரான யூசேஜ்ல.
தொடர்ந்து கேமிங் விளையாண்டோம் அப்படின்னா 5 ஹவர்ஸ் வரைக்கும் நீங்க லேப்டாப்ல கேம் விளையாடலாம். இவங்க கொடுத்திருக்கிற சார்ஜரை வச்சு நம்ம சார்ஜ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் ஆகுது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஆக மொத்தம் இது வந்து டெல்ல இருந்து வர ஒரு தரமான லேப்டாப் வாங்குறதுக்கு டெல்லும் ஒரு நம்பிக்கையான ஒரு கம்பெனியும் கூட. இந்த டெல் G3 நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இது வாங்குறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கேமிங்ல அதிகமா ஆர்வம் இருக்கிறவங்க இதை வாங்கலாம். இல்லாட்டி வீடியோ எடிட்டிங் இல்லாட்டி போட்டோ எடிட்டிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை வாங்கலாம். ரெகுலர் பிசினஸ் யூசர்ஸோ இல்ல ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டோ இந்த லேப்டாப் வாங்குறதுக்கான தேவை கிடையாது. இந்த டெல் G3 பத்தின வேற சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.